வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜே எக்ஸாமில் 17/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். சரிங்களா, இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சாலினி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் 138 கிலோமீட்டர் வந்து 46 km/h வந்து கடக்குறாங்க. அடுத்ததாக வந்து 438 கிலோமீட்டர் வந்து 73 மணிக்கு வந்து 73 km வேகத்தில் வந்து கடக்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரெண்டு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு, சரிங்களா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம், சரிங்களா, டோட்டல் டைம். அப்போது இங்கே என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும், நமக்கு என்ன தேவை, ஸ்பீடு தான் தேவை. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், ஃபஸ்ட்டு ஒரு 138 km, அடுத்து ஒரு 438 km. ஸோ 138 + 438 வகுத்தல், சரிங்களா. ஃபஸ்ட்டுடைய டைம் என்ன, 138 km 46 km/h வேகத்தில் கடக்குறாங்க. ரெண்டாவது வந்து 438 km 73 மணி நேரம், மணிக்கு 73 மணி நேரம் வேகத்தில் வந்து கடக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம், சரிங்களா, டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம், சரிங்களா. அப்படின்னா அதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 576 மேலே, சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது அடி கொடுத்தா 3 தடவை போகும், சரிங்களா, 3. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 தடவை போகும். ஸோ ஈக்குவல் டு 3 + 6 9. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 9 54, அப்புறம் 3 36. ஸோ 4 9 36. ஸோ 64 km/h வேகத்தில் தான் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இருந்திருக்கும், சரிங்களா. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 64 km/h தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டதில் வந்து மீடியன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா, சரிங்களா. மீடியன் கொடுக்கப்பட்டதில் வந்து மீடியன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மீடியன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். டோட்டலாக வந்து 3 6 9. ஸோ 9 அப்படின்னா ஆட் நம்பரில் இருக்குது. ஸோ மீடியன் என்னவாக இருக்கும், இடைநிலை வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர் +1 வகுத்தல் 2 ஈக்குவல் டு எத்தனாவது டேர்ம் பார்த்தீங்கன்னா 9 + 1 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 5th டேர்ம் தான் வந்து மீடியனாக இருக்கும். 5th டேர்ம் வந்து மீடியனாக இருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இது வந்து கான்செப்ட்டு. ஸோ 5வது டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கொடுக்கப்பட்ட செட்டை வந்து நம்ம வந்து ஏர் வரிசையில் எழுதணும். அப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 3, ஸ்மாலஸ்ட் நம்பர் 3, அதுக்கடுத்து 7, 3க்கு 3 ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 7, இன்னொரு 7, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து 12, அடுத்து வந்து 14. நமக்கு எத்தனை டேர்ம் தேவை, 5வது டேர்ம் தான் தேவை. ஸோ 5வது டேர்ம் என்ன 14. ஸோ ஆன்சர் வந்து மீடியன் இடைநிலை வந்து என்ன பார்த்தீங்கன்னா 14 தான் ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் கொஸ்டின்ப்பா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய மீன் இடைநிலையில் சராசரி வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் இன்டர்வல் அப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி மீனுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஈக்குவல் டு சம் ஆஃப் FI × XI அப்பான் சம் ஆஃப் FIன்றதான் ஃபார்முலா. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், சரிங்களா. இங்கே வந்து எது FIன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அது வந்து FI, கிளாஸ் வந்து XI, சம் ஆஃப் டோட்டலு வகுத்தல் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், சரிங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி கணக்கில் லாஸ்ட்டில் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. பட் இங்கே வந்து இன்டர்வல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதோடைய இடைநிலையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ 5க்கும் 10க்கும் இடைநிலை என்ன பார்த்தீங்கன்னா 5 × 15, 5 × 15 20 வகுத்தல் 2 10 தான் இதுக்கு வந்து இடைநிலையாக இருக்கும், சரிங்களா. இதோட இடைநிலை என்னவாக இருக்கும் 20, இதோட இடைநிலை என்னவாக இருக்கும் 30, சரிங்களா. இதோட இடைநிலை 40, இதோட இடைநிலை 50, இதோட இடைநிலை என்ன பார்த்தீங்கன்னா 60, சரிங்களா. அடுத்ததான் இந்த இடத்துல கீழே என்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இங்கே வந்து 8 இருக்கும், சரிங்களா. இந்த பக்கம் இருந்திருக்கு, சரி, நம்ம வந்து ஜூம் பண்ணனால இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், சம் ஆஃப் XI FI, சம் ஆஃப் FI XIயோட மதிப்பு என்ன வரும், FI XIயோட மதிப்பு என்ன வரும்னா 10 × 12 120, சரிங்களா. அடுத்து 20 × 18 360, அடுத்ததான் 30 × 8 240, அடுத்து 40 × 14 560, சரிங்களா. அடுத்து 50 × 16 800,
அடுத்தது 60 × 8 480 சரிங்களா. இப்போ வந்து சம் ஆஃப் எஃப்ஐஎக்ஸ்ஐ இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதாங்க. கணக்கு கொஞ்சம் பெருசு, பட் இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2560 தான் வரும். ஸோ சம் ஆஃப் எஃப்ஐஎக்ஸ்ஐயோட மதிப்பு 2560. இது சம் ஆஃப் எஃப்ஐயோட மதிப்பு என்ன? எஃப்ஐயில் இருக்க எல்லா நம்பரையும் கூட்டுங்க. சம் ஆஃப் எஃப்ஐயோட மதிப்பு என்ன வரும்? 12 × 18 30, அடுத்து 38, இங்கே ஒரு 14 × 16 30, 68 76 சரிங்களா. 76 தான் சம் ஆஃப் எஃப்ஐ. நமக்கு கணக்கில் என்ன தேவை? மீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐ வகுத்தல் சம் ஆஃப் எஃப்ஐஎக்ஸ்ஐ வகுத்தல் சம் ஆஃப் எஃப்ஐ, இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2560 வகுத்தல் 76. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 3 தடவை போகும். 3 தடவை போச்சுன்னா 3210, அடுத்து 3018. ஸோ 228, 228ல் 256 228 கழிச்சோம்னா மீதி ஒரு 28 இருக்கும். 280, 280னா மறுபடியும் ஒரு 428, மறுபடியும் ஒரு 3 வரும். ஸோ 33 புள்ளி சம்திங் வரும். 33 புள்ளி சம்திங்கில் இருக்கிற ஒரே ஆப்ஷன் 31.68 தான். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து இங்கே கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸையில் என்ன மதிப்பு கொடுத்துருப்பாங்க? வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து இடைநிலை என்னவோ அந்த நம்பர் வந்து எடுத்துக்கணும். 5 15 கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா 10, 15 25 கூட்டினா 40, 2ஆல் வகுத்தீங்கன்னா 20. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து எக்ஸையோட மதிப்பு, இது வந்து எஃப்ஐயோட மதிப்பு. இப்போ எக்ஸை இன்ட்டு எஃப்ஐயோட மதிப்பு நமக்கு தேவை, எஃப்ஐ இன்ட்டு எக்ஸையோட மதிப்பு தேவை. ஸோ 2 பெருக்கிறோம். 10 × 12 120, 20 × 18 360 இப்படி சொல்லி கண்டுபிடிச்சி எஃப்ஐஎக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அதை எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா 2560 சொல்லி வருது. அடுத்து ஃப்ரீக்வன்சியோட கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76. 2 வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் சராசரி 33.68 சொல்லி கிடைக்கும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இதுதான். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், பட் வந்து இதுதான் மெத்தட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 10வது கணக்கு சரிங்களா. கொஞ்சம் ஜூம் எடுத்துக்கலாம். ரைட், இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 2 டேப் இருக்குது. அந்த டேப் வந்து ஒரு தொட்டி வந்து ஒன்று வந்து 2 மணி நேரத்துலையும் இன்னொன்று வந்து 45 மணி நேரத்தில் நிரப்புது. அதே இடத்துல 3வது டேப் வந்து 45 மணி நேரத்தை காலி பண்ணுது அப்படின்னா இந்த 3 டேப்பை வந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்றாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் நிறைய சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு குழாய் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து பைப்பில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நிரப்புதோ அதே நேரத்துக்கு இன்னொரு குழாய் வந்து லீக் பண்ணுது சரிங்களா. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் 2 ஹவர்ஸ். 2 குழாய் வருது. ஒரு குழாய் வந்து 22 மணி நேரம், இன்னொரு குழாய் வந்து 45 மணி நேரம். அதே இது இன்னொரு குழாய் வந்து 45 மணி நேரம் தண்ணி வந்து இழுத்து விடுது அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 2 தான் வரும் சரிங்களா. இந்த 3மே ஒரே நேரத்தில் செயல்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 42 தான் வரும் சரிங்களா. 2 மணி நேரம் தான் ஆன்சர் வரும். இது வந்து பேசிக்காக போட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா கணக்குப்படி போனால் இங்கே வந்து ஏ குழாய், அப்புறம் பி குழாய், அப்புறம் சி குழாய் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு குழாய் 2 மணி நேரத்தில் நிரப்புது, இன்னொரு குழாய் 45 மணி நேரத்தில் நிரப்புது. அதுக்கடுத்து இன்னொரு குழாய் சி குழாய் வந்து 45 மணி நேரத்தில் காலி பண்ணுது. அப்படின்னா இதோட 3உடைய மீச்சியம் எடுங்க. அதுதான் வந்து இந்த டேங்க்னுடைய கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ மீச்சியம் 90. அப்படின்னா ஏ பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து நிரப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட திறன் என்ன பார்த்தீங்கன்னா 45. 90 × 2 45. அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே வந்து -2 சரிங்களா. இது வந்து ஹவர்ஸு, இது வந்து டேங்கோட கெப்பாசிட்டி, இது வந்து டேங்கினுடைய அந்த குழாயினுடைய எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் வந்து நிரம்புன்னு சொல்லி கேட்குறாங்க. 3ஐயும் திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த 3 பேரோட எஃபிஷியன்சி ஏபிசியோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 45 × 2 -2. ஸோ 2க்கு 2 அடி ஆயிரும். ஈக்குவல் டு 45 தான் வந்து ஏபிசியுடைய எஃபிஷியன்சி சரிங்களா. நமக்கு என்ன தேவை? ஹவர்ஸ் தான் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வகுத்தல் எஃபிஷியன்சி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 90 / 45 ஈக்குவல் டு 2 ஹவர்ஸ்ன்றது தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்ததாக 20 பேருனுடைய ஒரு இந்த மாதிரி கணக்கு வந்து முதல்ல வந்து வேறு மாதிரி கேட்டுருந்தாங்க. இதே இந்த கிரிக்கெட் கணக்கு இன்னிங்ஸ் கணக்கு வந்து நிறையா வந்து ஆர்ஆர்பியில் வந்து ரயில்வே எக்ஸாம் நிறையா கேட்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. ஒரு 20 மேட்ச்சில் ஒருத்தனுடைய ஸ்கோர் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 40 ரன்னாமா சரிங்களா. அவனுடைய ஹையஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்து 78. அப்படின்னா மீதி இருக்கிற 19 இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு என்ன தேவை? 19 இன்னிங்ஸினுடைய ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஆவரேஜ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாமா சரிங்களா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 20 மேட்ச்சில் அவனுடைய ஆவரேஜ் 40 ரன் அப்படின்னா டோட்டல் எவ்வளவு? 20 × 40
சரிங்களா. 20 மேட்ச்சு 40 ரன் ஆவரேஜ், டோட்டல் வந்து 20 40. இப்போ என்ன கேட்குறாங்க, 19 மேட்ச்சில் வந்து ஒரு இன்னிங்ஸில் சரிங்களா, ஒரு இன்னிங்ஸில் அவனோட ஹையஸ்ட் ரன் எவ்வளவு 78. ஒரு இன்னிங்ஸில் ஹையஸ்ட் ரன் 78 ப்ளஸ் 19 மேட்ச்சில் எடுத்த டோட்டல் ரன் எவ்வளவு 19 மேட்சோட ஆவரேஜ். அவனோட ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியாது, 19 ரிமைனிங் இருக்க 19 இன்னிங்ஸில் எவ்வளோ ஆவரேஜ் தெரியாது, ஆவரேஜ் தெரியாது, நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் ரன்ஸ் எவ்வளோ இருக்கும், 19 எக்ஸாக இருக்குமா, அவ்வளோதாங்க. 800 மைனஸ் 78 ஈக்குவல் டு 19x. இதுதான் கான்செப்ட். சார் அப்படி குறைச்சிங்க அப்படின்னா எங்கே என்ன வரும், 722 வகுத்தல் 19 வருமா, சரிங்களா. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 19 38 38 60 57 சரிங்களா. அப்போ 3 இருந்துட்டு 57 57 வகுத்தல் 157 வந்து 72 போச்சுன்னா 15 152 152னா 8ஆல் அடிப்படும் சரிங்களா. 8 19 182. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த 19 இன்னிங்ஸ்லையும் அவனோட ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 38ன்றதான் ஆன்சர் சரிங்களா. ஆவரேஜ் கணக்கில் உங்களுக்கு வந்து உங்களால் ஷார்ட்கட்டில் போட முடியல அப்படின்னா டைரெக்டாக வந்து மல்டிப்ளிகேஷன் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கணக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 20 இன்னிங்ஸில் எடுத்த மொத்த ரன்னும் இந்த 78 ஒரு இன்னிங்ஸில் 78 ரன்னு அப்புறம் மீதி 19 இன்னிங்ஸில் இருக்கிற ரன்னும் சேமாக இருக்குமா, அதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து அவனுடைய சேலரியில் வந்து 76% வந்து வீட்டு வாடகைக்கு செலவழிக்கிறான். அப்புறமா அது போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 813 ரூபா வந்து கன்வீனியன்ஸுக்கு செலவழிக்கிறான். அப்புறம் 2508 ரூபாய் வந்து க்ராசரி மளிகை சாமான்களுக்கும், அடுத்து மீதி இருக்கிறது 687 ரூபாய் வந்து சேமிக்கிறான். அப்படின்னா அவனோட மந்த்லி சேலரி வாங்கிக்கிறான். அவனோட மந்த்லி சேலரி 100%. சரிங்களா. 76% வந்து ரெண்ட்டு கொடுத்துறான். அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் 24%. இந்த 24% மதிப்பு என்ன, இது 213 ரூபா, அடுத்து 2508 ரூபா ப்ளஸ் 687 ரூபா சரிங்களா. இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த 24%. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், இதோட மதிப்பு கூட்டினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4008ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அதோட மதிப்பு மொத்தம் கூட்டினீங்கன்னா 4008. ஸோ 24%ன்றது 4008 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறான், அவனோட மந்த்லி சேலரி 100% தான் கேட்குறான் சரிங்களா. 100% என்ன வரும், அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 இருக்குது கடைசி 2 டிஜிட் 8. ஸோ 6ஆல் அடி கொடுக்கலாமா, சாரி 4ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 6% வந்து என்ன வரும் 6%. 4னா 10 0 2. ஸோ 6%. மறுபடியும் ஒரு 6ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 6 4 3 6 36 42 7 42. ஸோ 100%ஓட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 16700ன்றதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்ததாக லேடர் கணக்கு கொடுத்துட்டாங்கப்பா சரிங்களா. இந்த மாதிரி கணக்கில் நம்ம என்ன பண்ணணும், லேடரில் என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் எத்தனை இருக்கோ அத்தனை தடவை டேஷ் போட்டுக்கணும் சரிங்களா. அத்தனை தடவை டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பின்ன வடிவம் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த x அப்பான் 1 மைனஸ் எக்ஸ் சரிங்களா. அதை வந்து கட்டத்தில் போட்டு கட்டுறேன். எக்ஸ் அப்பான் 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அது என்ன எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட் இருக்க நம்பர் எக்ஸை வந்து அப்படி எழுதுங்க மேலே, எக்ஸு 1 மைனஸ் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது, எல்லாமே ப்ளஸில் இருக்கா, எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை டேஷ் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸையும் 1 மைனஸ் எக்ஸையும் கூட்டினீங்க என்ன அப்படின்னா என்ன வரும், பொறுங்க இது எல்லாத்தையும் தள்ளி எழுதுகிறேன். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அதுக்கடுத்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1னா என்ன வரும் 2 மைனஸ் எக்ஸ்னு சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர், இந்த அடிமானத்துக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரினுடைய மொத்த மதிப்பு. அப்போது 3x அப்பான் 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னா இங்கே என்ன வரும் 3x ஈக்குவல் டு 24 மைனஸ் 12xன்னு சொல்லி வரும். அப்போது 15xோட மதிப்பு 24 அப்படின்னா அடி எடுத்து அப்படின்னா 5 3 15 8 3 24. ஸோ எக்ஸோட மதிப்பு 8/5 ஈக்குவல் டு 1.6ன்றதான் ஆன்சர் சரிங்களா.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பின்ன வடிவத்தை அப்படியே எழுதிக்கணும். எக்ஸு 1 மைனஸ் எக்ஸ்னு சொல்லி இங்கே கீழே இருக்க கடைசி இருக்க பின்ன வடிவத்தை அடுத்து எத்தனை ப்ளஸ் இருக்கோ அத்தனை டேஷ் போட்டுக்கோங்க. சரிங்களா, அதில் டேஷ் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒன்றுன்னு சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா, இதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன வரணும், 2 மைனஸ் எக்ஸ்னு சொல்லி வரும். இது வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பின்னத்தினுடைய மதிப்பு. சரிங்களா, அப்படின்னா 3x upon 2 minus x equal to 12ன்னு சொல்லி வரும். அப்போது இதை சுருக்குனிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 1.6ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து அவரோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும் மொத்தம் 330 ரூபாய்க்கு சொல்லி விற்கிறான். சரிங்களா, ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரிங்களா, ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 330 ரூபா ஒரு ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா இன்னொரு டிஸ்கவுண்ட், இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கும் மொத்தத்தில் 1320 ரூபா வந்து அவனுடைய மார்க்கெட் ப்ரைஸு. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ இருக்குல்லையா, அந்த அமௌண்ட் அதே சேம் அமௌண்ட்டை மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுக்கும் போதில் 330 ரூபா வருது. அதாவது மார்க்கெட் ப்ரைஸு அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரிங்களா, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், இந்த வேல்யூ கிடைக்கிது. சரிங்களா, அப்போது வந்து ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டில் வந்து மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். இதே சேம் அமௌண்ட், இந்த எக்ஸ்ன்ற சேம் அமௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போதில் அவனுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 1320 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 330 ரூபா. இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 1320 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஈக்குவல் டு, சரிங்களா, இது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ. சரிங்களா, அப்படின்னா இங்கே இதே டிஸ்கவுண்ட் பண்ணது சேம் கொடுத்துருப்பானா. சரிங்களா, வேல்யூவா, அப்போது 330 ப்ளஸ் டி இதோட மதிப்பு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா. எக்ஸை வந்து சமமாக எடுக்கிறோம். 1330 மைனஸ் டி பர்சன்ட் ஈக்குவல் டு எக்ஸு, அப்புறம் 330 ப்ளஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா, அப்போது என்ன வரும், 1320 மைனஸ் 330 ஈக்குவல் டு 2டின்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ டியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா எத்தனை கணக்கு, 17வது கணக்கு, 990 ரூபான்னு சொல்லி வரும். 990 ரூபா வகுத்தல் 2 ஈக்குவல் டு 495 சொல்லி வரும். டின்றது எவ்வளவு, இந்த எக்ஸோட மதிப்பு. இந்த இடத்துல டின்றது இங்கே வந்து என்னது, எக்ஸோட மதிப்பு. சரிங்களா, 1320 மைனஸ் எக்ஸ்னுக்குள்ளே எடுத்துக்கலாம். 1320 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 2x, எக்ஸோட மதிப்பு இதே நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சாரி, அப்போது டியோட மதிப்பு என்ன வரும், டியோட மதிப்பு என்ன வரும்னா 495 வகுத்தல். சரிங்களா, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 495 ரூபா, இங்கேயும் ஒரு 495, இங்கேயும் ஒரு 495. எதுலேருந்து கொடுக்குறோம், 1320 ரூபாலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சரிங்களா, 495 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்ட்டு 100 டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா டி பர்சன்டேஜ். சரிங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அது அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 37.5ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதே சேம் அமௌண்ட்டை ரெண்டாவது அதே சேம் அமௌண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது வந்து விற்பனை விலை வந்து 330 ரூபா இருக்குது அப்படின்னா இந்த டியினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1320 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் 330 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2xோட மதிப்பு, எக்ஸோட 2xோட மதிப்பு 990 ரூபா வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 495 ரூபா. எக்ஸோட மதிப்பு 495 ரூபா அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 495 ரூபா வேல்யூ. எந்த வேல்யூலேருந்து 1320 ரூபாய்க்கு. ஸோ இன்ட்டு 100 அடிச்சிங்க அப்படின்னா 37.5% தான் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட வேல்யூ. அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 17க்கு அப்புறம் 22வது கணக்கு. ஒரு மனிதன் வந்து 10 கிலோ அரிசி வாங்குறான். சரிங்களா, அந்த அரிசியோட விலை வந்து கிலோ வந்து 35 ரூபா. அதுக்கடுத்து 46 ரூபா கிலோ 46 ரூபா இருக்கிற மாதிரி 38 கிலோ அரிசி வந்து வாங்குறான். இப்படி வாங்கும் போதில் இந்த ரெண்டு அரிசியும் கலந்து ஒரு கிலோ 43 ரூபா 5 பைசா 50 பைசா விற்கிறேன் அப்படின்னா அவனுடைய லாஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. 10 கிலோ அரிசி கிலோ 35 ரூபா பெருமான அரிசி 10 கிலோ வாங்குகிறான். அடுத்து கிலோ 46 ரூபா பெருமான அரிசி 38 கிலோ வாங்குகிறான். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறான், இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும், மொத்தம் 49 கிலோ. சரிங்களா, 49 கிலோவை கிலோ வந்து 43 ரூபா 50 பைசாவுக்கு சொல்லி விற்கிறான். அவ்வளோதாங்க. இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே 350 ப்ளஸ் 1748 ஈக்குவல் டு 2888 சொல்லி வரும். ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 2098 ஈக்குவல் டு 2088.
ஸோ 88 ரூபாய்க்கு வந்து அந்த பொருளை வந்து 2988 வந்து 2088 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ எவ்வளோ வந்து நட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிபி, இது வந்து எஸ்பி. ஸோ நட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து நட்டம். ஃபைண்ட் ஹிஸ் லாஸ் அமௌண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டு நட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா நட்டம். அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்கப்பா. 4000 பெருமா 4000 ரூபாய்க்கு வந்து 5.25% வந்து வட்டி விகிதத்தில் வந்து இந்த டேட் 11 பிப்ரவரிலேருந்து 12 ஏப்ரல் வரைக்கும் வந்து எவ்வளோ வந்து வட்டி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 11ஆம் தேதி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டல் டேஸ் வந்து 62 நாள் வரும். சரிங்களா? 11th பிப்ரவரி சேர்த்திங்க. 11th பிப்ரவரி சேர்க்கலை அப்படின்னா டோட்டல் டேஸ் வந்து 61 டேஸ்னு வரும். சரிங்களா? இந்த 11 பிப்ரவரிலேருந்து 12 ஏப்ரல் வரைக்கும். இது வந்து ஒரு லீப் இயர், மறந்துடக்கூடாது. 2024 வந்து ஒரு லீப் இயர். சரிங்களா? இப்போது லீப் இயரு. ஸோ டேஸ் வந்து வருஷமாக மாற்ற என்ன வரும், 62ன்னு எடுத்துக்கிட்டாலும் 62 வகுத்தல் 366. ஆக்சுவலாக அந்த 11ஆம் தேதி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே 62 வகுத்தல் 366 தான் வரும். இவன் என்ன கேட்டால் இங்கே க்ளோசஸ்ட் இன்டர்வல் கொடுத்துட்டான். அப்படின்றப்ப இந்த வேல்யூ வந்து நம்ம 61 கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நம்ம வசதி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா SI = PRT/100. சரிங்களா? பிரின்சிபல் எவ்வளவு 4000 ரூபாய் இன்ட்டு ரேட் எவ்வளவு 5.25 வகுத்தல் 100 இன்ட்டு 62 வகுத்தல் 366 அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 6 தடவை போகும். ஸோ 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அடுத்து 6ஆல் அடி எடுத்திங்கன்னா இங்கே 3ஆல் அடி எடுத்திங்கன்னா 2 3 6, அடுத்து 1 3 3, 7 3 21, 5 3 15. ஸோ ஒரு 0 இருக்குது. அப்போது இங்கே அடி எடுப்போம். இங்கே அடி எடுத்தோம் அப்படின்னா 20 வரும். ஸோ 20 இன்ட்டு 17.5 இதோட மதிப்பு என்ன வரும் 34 35 சொல்லி வரும் ஆன்சர். அவ்வளோதாங்க. அவன் இன்டெக்ரல் க்ளோசஸ்ட் இன்டெக்ரல்னு சொல்லி கொடுத்ததுனால தசமத்தில் வந்தாலும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ 61 டேஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. 61 டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டேரெக்டாக 6ஆல் வகுப்படும். சரிங்களா? 61 × 6 366 சொல்லி வரும். லீப் இயருக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரானால 366 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. 24 கணக்கு அப்புறம் 35வது கணக்கு. ஒரு ஒயர் இருக்குது. சரிங்களா? ஒரு ஒயர், அந்த ஒயர்னுடைய டயாமீட்டர் வந்து 56 சென்டிமீட்டர், அதோடைய லென்த் வந்து 3 மீட்ரு அப்படின்னா அதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்கணும். ஒயர் என்ன வடிவத்தில் இருக்கும், உருளை வடிவத்தில் இருக்குமா? ஒரு ஒயர் வந்து உருளை வடிவத்தில் இருக்குமா? சரிங்களா? இந்த ஒயரோட டயாமீட்டர் எவ்வளோவா 56, லென்த் எவ்வளோவா 3 மீட்ரு, அப்போது 300 சென்டிமீட்டர். சரிங்களா? மீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 300 சென்டிமீட்டர். அப்போது ஆரம் எவ்வளோ இருக்கும் 28 சென்டிமீட்டரா ஆரம், இதில் பாதி. இந்த லென்த் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹெயிட்டாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போது வால்யூமுக்கு, உருளையினோட வால்யூமுக்கு பரப்பளவு என்ன R²H. சரிங்களா? 22 வகுத்தல் 7 இன்ட்டு ஆறுனுடைய மதிப்பு 28 இன்ட்டு 28 இன்ட்டு ஹச்னுடைய மதிப்பு 300 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4. சரிங்களா? யூனிட் டிஜிட் பாருங்கள், எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி 22. சரிங்களா? 22னா அப்போ 11 வகுப்படக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 முடியுற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 8 8 64 4 3 12. ஸோ 2 முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் இருக்கணும். சரிங்களா? யூனிட் டிஜிட் 2 நம்பர் இருக்குது. அதே நேரத்தில் இந்த எண் வந்து முழுமையாக 11 வகுப்படணும். அப்படின்னா அதுக்கு வந்து ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களோட கூடுதல் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களோட கூடுதல் வந்து வித்தியாசம் வந்து 0 வரணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 7 இங்கே 6, ஸோ -1, 7 - 6 1 வரும். ஸோ இது வந்து கிடையாது, 11 வகுப்படாது. ஸோ அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இதை செக் பண்ணிங்க அப்படின்னா 11 வகுப்படும். 11 வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 7,39,200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது தான் ஆன்சர். 35. அதுக்கப்புறம் 37வது கணக்கு.
ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு போகிறான் சரிங்களா. ஃபஸ்ட்டு போகும்போது நடந்து போகிறான், ரெண்டாவது வரும்போது காரில் வர்றான். இப்படி வரும்போது அவனுடைய டோட்டல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்து போகிறான், அடுத்து காரில் போகிறான். அப்படி வரும்போது அவனோட மொத்த டைமிங் ஆகுது 3 hours 15 minutes. ரெண்டாவது என்ன பண்ணுறான், ரெண்டு பக்கமும் கார்லேயே போயிட்டு வரும்போது அவனுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, 3 மணி நேரம் வந்து அவனுக்கு வந்து கெயின் ஆகுதான். 3 மணி நேரம் அவனுக்கு மிச்சமாகுது அப்படின்னா 15 minutes போயிட்டு வந்திருப்பான் சரிங்களா. இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. அப்போது ரெண்டு பக்கமும் நடந்து போகிறான் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் நடந்தே போனான் அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சமன்பாடு 1 வந்து 2ஆல் பிரிக்கணுங்க. 2ஆல் பிரிக்கணும்னா 2 walk + 2 car ஈக்குவல் டு என்ன வரும், 6 hours 30 minutes சொல்லி வரும் சரிங்களா. இப்போது இதை வந்து சமன்பாடு 3 சொல்லி வச்சுக்கலாம். ஸோ சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 2 காருக்கு 2 கார் ரெடி ஆயிரும். ஸோ 2 walk, ரெண்டு பக்கமும் நடந்து போனால் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 15 minutes கழிச்சிங்கன்னா 6 hours 15 minutes சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு 41வது கணக்கு. சூப்பர் கணக்குப்பா. ட்ரெபேசியம், அதாவது ஒரு ட்ரெபேசியனுடைய ஏரியா வந்து 80 cm². அதனுடைய பேரலல் சைடு இணையான இருக்கக்கூடிய பக்கங்களுடைய கூடுதல் அளவில் கொடுத்துட்டாங்க 13.5 6.5 cm சொல்லி. அப்போனா அந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ட்ரெபேசியம்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, தமிழில் வந்து சரிவகம். சரிவகம் தான் ஆன்சர். சரிவகம் தான் கான்செப்ட். சரிவத்தோட பரப்பளவு எப்படி, சரிவத்தோட பக்கம் எப்போ இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சதுரம், அந்த சதுரத்தில் வந்து நீண்டு இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய ஹைட். இது வந்து பேரலல் சைடு, இது வந்து ஏ, இது வந்து பி, இந்த பக்கம் வந்து பி. அப்படின்னா சரிவம், சரிவத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம். ட்ரெபேசியம் இதனுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அரை இன்ட்டு A + B × H. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போது பரப்பளவு கொடுத்துட்டாங்க 80 cm² சொல்லி. அரை இன்ட்டு பக்கங்கள் என்ன, ஏபின்னு அளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, இணை பக்கங்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு இணையாக, ஏவும் பியும் ஒன்று கொண்டு இணையாக இருக்கா. அந்த பக்கங்களுடைய கூட எவ்வளோ வரும், 13 + 6 19 + அரை அரையும் 1 20 × H. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 வரும். ஸோ ஹெச்சோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 80/10 = 8 cm ஆன்சர். சரிவகத்தினுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு போட்டுடலாம் சரிங்களா. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஆர், ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய ரேஷியோ 2:4 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பரோடைய 4 கூட்டுறாங்க, ஃபஸ்ட் நம்பரோட 4 கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரோட 14 வந்து கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும் போது அதோட ரேஷியோ என்ன ஆகுது, 8:5 சொல்லி மாறுது. அப்படின்னா அதோடைய சம் என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது இந்த நம்பர் என்ன தெரியாது. ஸோ அந்த நம்பர் வந்து 2x 4xன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட் நம்பர் வந்து 2x, ரெண்டாவது நம்பர் வந்து 4x. இந்த நம்பர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் நம்பரோட 4 கூட்டுறாங்க, ரெண்டாவது நம்பரோட 14 குறைக்கிறாங்க, கழிக்கிறாங்க. அப்படி கழிக்கும் போது இதனுடைய விகிதம் என்னவா மாறுது, 8/5 சொல்லி மாறுது. ஸோ என்ன வரும், 10x + 20 = 8 32x - 80 80 × 4 32 112 - 112 = என்ன வரும், 12x = 132 எனில் பொருங்க 12xோட மதிப்பு 22 x 22x = 132 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன, ரெண்டாவது எடுத்திங்கன்னா 6 சரிங்களா. நமக்கு என்ன தேவை, சம் ஆஃப் தி ஒரிஜினல் நம்பர்ஸ் சரிங்களா. ஒரிஜினல் நம்பரோட சம் என்ன, 2x + 4x = 6x. அதோட மதிப்பு 6 × 6 36ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 42, அதுக்கப்புறம் 45வது கணக்கு. ரைட், ஒரு 5 பெல் இருக்குது சரிங்களா. அது வந்து ஒரு எல்சிஎம் கணக்குப்பா. ஒரு 5 பெல் இருக்குது சரிங்களா. அந்த 5 பெல்லும் வந்து 4 8 12 16 20 செகண்டு சரிங்களா. இன்டர்வலில் அந்த இடைவெளியில் வந்து 4 செகண்ட் 8 செகண்ட் 12 செகண்ட் 16 செகண்ட் 20 செகண்ட் இடைவெளியில் வந்து மணி அடிக்குது சரிங்களா. 5 பெல்லும் தனித்தனியாக மணி அடிக்குது. அப்படின்றப்போ 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்கு வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே சேமாக சைமல்டேனியஸாக வந்து மணி அடிக்குது. 12 மணிக்கு ஸ்டார்டிங் ஆகுது. அப்படின்னா 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வந்து எத்தனை முறை வந்து அந்த பெல் வந்து அடிச்சிருக்கும்
சேம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை முறை சேர்ந்து டுகெதர் சேர்ந்து அடிச்சிருக்கோம் சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போது 4, 8, 12, 16, 20 இது எல்லாத்துக்கும் எல்சியம் எடுங்க. இது எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2, 4, 6, 8, 10 மறுபடியும் ஒரு 2, 1, 2, 3, 4, 5 மறுபடியும் ஒரு 2, 1, 1, 3, 2, 5 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக பெருக்குனீங்க அப்படின்னா 2 3 2 4 4 8 8 8 8 3 24 24 × 10 240 செகண்ட். சரிங்களா? 240 செகண்ட் வந்து டைமில் கன்வெர்ட் பண்ணி மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4 மினிட்ஸ். சரிங்களா? அப்போ 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து 4 நிமிஷத்துக்கு வந்து ஒரு தடவை வந்து பெல் அடிக்கும். எல்லா பெல்லும் சேர்ந்து டுகெதர் சேர்ந்து ஒரே நேரத்தில் அடிக்கும். சரிங்களா? அப்போ 3 இங்கே மொத்தம் எத்தனை 3 மணி நேரம். சரிங்களா? 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸில் 1 மணி நேரத்துக்கு வந்து 15 ஒரு மணி நேரத்துக்கு வந்து 15 தடவை அடிக்குமா? 4 நிமிஷத்துக்கு கூட அடிச்சிச்சுன்னா 60/4 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஸோ 4 நிமிஷத்துக்கு கூட அடிக்குன்னா 15 டைம்ஸ் வந்து அடிக்கும். சரிங்களா? அப்போ 3 × 15 சரிங்களா? 45 தடவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 45 தடவை என்ன சேர்ந்து அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்டிங் 12 ஹவர்ஸில் வந்து ஒரு தடவை அடிக்குதா? ஸோ 45 + 1 = 46 டைம்ஸ் வந்து இந்த பெல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்று போல் அடிச்சிருக்கும். இதுதான் ஆன்சர். சப்போஸ் 45 கொடுத்தாங்கன்னா 45 ஆன்சர் கிடையாது. இங்கே வேறு ஆப்ஷனில் 45 இல்லை. ஸோ 45 இருந்துச்சுன்னா 46 தான் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு தடவை அடிக்குது. அதுக்கடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு 15 தடவை வந்து அடிக்குது. அப்போ 3 மணி நேரத்துக்கு 45 தடவை சேர்ந்தாப்பில் அடிக்கும். +1 46 தடவை வந்து சேர்ந்து வந்து அந்த பில்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்குது. சரிங்களா? அடுத்த கொஷின் சூப்பர் கொஷின்ப்பா. இந்த கொஷின் இது வந்து ஆக்சுவலாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் டைப் கொஷின், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி டைப் கொஷின். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து படம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ளே இன்னொரு சின்ன வட்டம். ஒரு 2 வட்டம். டயமீட்டர் ஆஃப் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சரிங்களா? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னென்னா பொது மையத்தோடு கொண்ட 2 வட்டத்துக்கும் பொதுவான மையம் உள்ள 2 வட்டத்தினுடைய டயமீட்டர் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒன்றுத்தினுடைய டயமீட்டர் 34 சென்டிமீட்டர், இன்னொரு டயமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னவாக இருக்கும்? 17 சென்டிமீட்ரு ஆரம். சரிங்களா? இன்னொன்னுடையது 25 சென்டிமீட்ரு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? CAPFன்ற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த லார்ஜஸ்ட் சைக்கிள். சரிங்களா? இன்டர்செக்ட் லார்ஜஸ்ட் சைக்கிள் அட் CP ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனி கலர்னு எழுதுகிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்தை. சரிங்களா? இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இணைக்குது. அது வந்து லார்ஜர் சர்க்கிளில் வந்து C அப்புறம் Fன்ற புள்ளியில் வந்து இணைக்குது. சரிங்களா? அப்புறம் ஸ்மாலர் சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மாலர் சர்க்கிளில் A என்ற Fன்ற பாயிண்டில் வந்து டச் பண்ணுது அப்படின்னா இப்போ ஏபியோட மதிப்பு வந்து 16 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? அப்படின்னா CAPF இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து கணக்கு என்ன, இது வந்து பெரிய வட்டமாக போட்டு பழகிக்கலாம். பெரிய வட்டமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஏன்னா அது வந்து இது பைத்தாகரம் ட்ரிபிளேட் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. இது வந்து ஆல்ரெடி இதெல்லாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அது சம்மந்தமான கணக்கு. சரிங்களா? அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து வட்ட மையம் ஓன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துட்டான்? CAPF. சரிங்களா? இது வந்து பாயிண்ட். இப்போ வட்டத்தில் ஒரு சிறிய வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு? சிறிய வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர். சரிங்களா? பெரிய வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு? பெரிய வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ஹெயிட் 90 டிகிரி இருக்கும். இந்த ஆரம் வந்து சரிங்களா? இந்த பகுதி வந்து இந்த ஏபியை வந்து 90 டிகிரி டச் பண்ணும். சரிங்களா?
அப்படின்றப்ப ஏபியோட லென்த் எவ்வளவு 16 அப்படின்னா இதோட லென்த் 8 இருக்குமா, இதோட லென்த் 8 இருக்குமா, அப்போ பாதியாக பிரிக்குமா, சரிங்களா. இந்த ஆரம் வந்து பாதியாக பிரிக்குமா இந்த இடத்த. அப்படின்றப்ப இது 8 இது 8 அப்படின்னா பைத்தகரஸ் ட்ரிபிளேட் படி இது வந்து பைத்தகரஸ் ட்ரிபிளேட் படி 17 8 அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 8 289 64 25 20 இல்லை 20 இல்லை 15 25 15 15 சொல்லி வரும், சரிங்களா. 15 சொல்லி வரும். இது வந்து பைத்தகரஸ் ட்ரிபிளேட் 8 15 17 சரிங்களா. 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 17 ஸ்கொயர் வரும், 17 ஸ்கொயர் வரும். அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும் 15 சொல்லியிருக்குமா. இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இந்த ஓலேருந்து இந்த பாயிண்ட் இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்குவோம், சரிங்களா. ஓஒயினுடைய மதிப்பு 17 15ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு பைத்தகரஸ் ட்ரிபிளேட் படி போட்டிங்கன்னா. அடுத்து ரெண்டாவது வந்து இன்னொரு ட்ரையாங்கல். இப்போ பெரிய ட்ரையாங்கல் எடுத்துக்கலாம், சரிங்களா. பெரிய ட்ரையாங்கலே போட தெரியல நமக்கு. பெரிய ட்ரையாங்கல் சரிங்களா. இது வந்து ஓ, இது பி, இது வந்து ஒய், சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஓ, இது எஃப், இது வந்து ஒய். பெரிய ட்ரையாங்கலோட ஆரம் வந்து கர்ணம் வந்து 25 சரிங்களா. இந்த பக்கம் 15 அப்படின்னா இது என்ன வரணும், இது வந்து இதோட ஒத்து இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 4 5 இந்த பைத்தாகரஸ் ட்ரிபிளேட்டை ஒத்து இருக்கும், சரிங்களா. 3 5 15 5 5 25 அப்போ 4 5 எவ்வளோ இருக்கும், ஒய்எஃப்னுடைய மதிப்பு என்ன இருக்கும் 20ன்னு சொல்லியிருக்குமா. ஒய்எஃப்னுடைய மதிப்பு 20 சென்டிமீட்டர் அப்படின்னா சிஒயினோட மதிப்பு என்ன இருக்கும் 20 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அப்போ டோட்டல் சிஏபிஎஃப்னுடைய மதிப்பு என்ன இருக்கும் 20 + 20 = 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஒரு 2 வட்டம் இருக்குது, அந்த 2 வட்டத்துக்கு பொதுவான ஒரு மையம் இருக்குது, சரிங்களா. அந்த மையம் இருக்குது மொத்தத்தில் இந்த வட்டத்தினுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அப்படின்றப்போ நமக்கு இந்த கணக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தாகரஸ் ட்ரிபிளேட் தெரிஞ்சு அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு சின்ன சர்க்கிளினுடைய ஆரம் வந்து 17 சென்டிமீட்டர், பெரிய சர்க்கிளினுடைய ஆரம் வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னா சின்ன சர்க்கிள்லேருந்து ஃபஸ்ட் இந்த ஓஒயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா. பைத்தாகரஸ் ட்ரிபிளேட் படி இப்போ ஏபியோட மதிப்பு நம்ம கொடுத்தாங்க 16 சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் பாதி வந்து 8, சரிங்களா. இது கண்டிப்பாக இது வந்து பாதியாக தான் பிரிக்கும், சரிங்களா. ஏபியை வந்து பாதியாக தான் பிரிக்கும் இந்த ஓஒய் அப்படின்றப்போ இது 8 அப்படின்னா கர்ணம் வந்து 17னா இந்த ஓஒயினோட மதிப்பு 15 சொல்லி வரும், சரி. அது அப்படியே வந்து பெரிய ட்ரையாங்கலுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய்எஃப்னுடைய மதிப்பு 20 சொல்லி வரும். ஒய்எஃப்ன்றது சிஏபிஎஃப்னுடைய பாதி, சரிங்களா. அப்போது டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஆன்சர் கூடுதல் ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா n + 1 / 2 சரிங்களா. அப்படின்னா 60 / 2 = 30ன்றது தான் ஆன்சர். அடுத்தது 48க்கு அப்புறம் 54வது கணக்கு. ஒரு ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கினுடைய நிழல் வந்து அந்த ஸ்டிக்கினுடைய நீளம் 11 மீட்ரு, சரிங்களா. அதனுடைய நிழல் வந்து 7 மீட்ரு வந்து உழுகுது அப்படின்னா அதே சேம் டைமில் வந்து 35 மீட்ரு வந்து நிழல் உழுகக்கூடிய ஒரு டவர்னுடைய உயரம் என்ன சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஸ்டிக்கு, இது வந்து டவர். ஸ்டிக்கினுடைய உயரம் என்ன, இப்படி எழுதலாம். ஸ்டிக்கு, இது டவர். ஸ்டிக்கினுடைய உயரம் என்ன 11, சரிங்களா. ஸ்டிக்கு, இது டவர். ஸ்டிக்கினோட ஹைட் என்ன, ஹைட்டு ஷேடோ. ஸ்டிக்கினோட ஹைட்டு 11னா அதோட ஷேடோ எவ்வளோ இருக்குது 7 இருக்குது, சரிங்களா. அதே நேரத்தில் ஸ்டிக்கினுடைய ஹைட் நம்ம டவர்னுடைய ஹைட் தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வகுத்தல் ஷேடோவோட எவ்வளவு 35 அப்படின்னா என்ன விகிதத்தில் இருக்கும் 1:5 சொல்லி விகிதத்தில் வந்து இருக்கும். அப்போது 1ஓட மதிப்பு 11 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும் 55 மீட்டருன்றதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்ததாக ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 8 நாள் அப்புறம் 37 நாள் வந்து முடிக்கிறாங்க தனித்தனியாக. இப்போது 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ ஏ வந்து 8 நாள், பி வந்து 37 நாள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 37 × 8 இருக்குமா மிச்சிமா? ஸோ அப்போது ஏனுடைய திறன் வந்து 37, பியினுடைய திறன் வந்து 8 சரிங்களா. இது வந்து டேஸ், இது வந்து டோட்டல் ஒர்க்கு, இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போ நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் டேஸ். ஏவும் பியும் சேர்ந்து வந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா 37 × 8 = 45 சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் தானே கேட்குறான். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு வகுத்தல் அவங்களோட எஃபிஷியன்சி. 37 × 8 வகுத்தல் 45. ஸோ 37 8 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 7 8 56, 7 8 56, 7 8 56 6, 7 8 56க்கு 6 மிச்சம் 5, 3 8 24, 296 வகுத்தல் 45 சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதை வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 அடி கொடுக்கலாமா? எஸ், அடி கொடுக்கலாம். 5 9 45, 3 27, மிச்சம் பாருங்க 3 27, 27 மிச்சம் 2 20 18 இல்லையே. 7 8 56, 56 5, மிச்சம் 3 24, 5 29, 5 எடுத்திங்கன்னா 3 27, 3 27, 27 மிச்சம் 2 26னா என்ன வரும்? 27ன்னு எடுத்தோம்னா ஆவரேஜ் எடுத்தோம்னா 33 சொல்லி வரும். 7ன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 33 சொல்லி வரும். ஸோ அப்போ அடி எடுத்திங்கன்னா 6.6, 6.6க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா 6.5ன்றது தான் ஆன்சர் சரிங்களா. கரெக்டு 1 டெசிமல் ப்ளீஸ். ஸோ நம்ம ஆவரேஜை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.6 வந்து ஆன்சராக வரும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு நம்பர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிறது 2760 சொல்லி மாறுது. ஸோ 1/2 50% மதிப்பு சரிங்களா. பின்ன வடிவம். ஸோ 2லேருந்து 1 கூடி மொத்தம் 3 ஆகுது சரிங்களா. 1 கூடுது அப்படின்னா 3 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2760 அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன? ஒரு ரேஷியோட மதிப்பு 9 27 20. அப்போ 2 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 40, 1840 தான் ஆன்சர். அடுத்ததாக 65வது கணக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் சரிங்களா. 1லேருந்து 98 இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸுடைய கூடுதல் ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. கூடுதல் ஆன்சர் என்ன வரும்? 98 கூட்டல் 1 வகுத்தல் 2. அப்போ 99 வகுத்தல் 2 = 49.5. ஃபார்முலா என்னென்னா ஆவரேஜ் ஃபஸ்ட்டு என் நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களுடைய முதல் எண்ணிக்கையுள்ள எண்களுடைய ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா n கூட்டல் 1 வகுத்தல் 2ன்றது தான் கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 98 கூட்டல் 1 99 வகுத்தல் 2 49.5ன்றது தான் ஆன்சர். 65 70வது கணக்கு. அடுத்து 70வது கணக்கு. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி மட்டும் கிட்டத்தட்ட 3 கணக்கு கேட்டிருக்கான்ப்பா. a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 3 கணக்கு ஒரே ஷிஃப்ட்டில். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சொல்லையா 3 மார்க் அடிச்சிருந்துருக்கலாம். a² + b² + c² + 2 × ab + bc + ca. அதுபடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 25. ஆப்ஷன் பி தான் ஆன்சராக வரும் சரிங்களா. 65 70. அடுத்து 80வது கணக்கு. 80வது கணக்கு என்ன வரும்? சேம் கான்செப்ட். 80வது கணக்கு அதே சேம் கான்செப்ட் சொன்னீங்களா. சேம் கான்செப்ட் a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஒரே ஃபார்முலா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது 4 ஷிஃப்ட்டாக சரிங்களா. அடுத்து 80க்கு அப்புறம் 86வது கணக்கு. 84வது கணக்கு 84வது கணக்கு. 4800 ரூபா வந்து PQR அவங்களுக்கு இடையில வந்து பிரித்து கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுதுன்னா 6 டைம்ஸ் ஆஃப் B வந்து 3Qக்கு சமமாக சரிங்களா. அப்புறம் 3Q வந்து 8 டைம்ஸ் ஆஃப் Rக்கு சமம் அப்படின்னா Rனுடைய ஷேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த கொடுக்கப்பட்ட இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மீச்சியம் எடுத்துருங்க. ஸோ 6 3 8 இதுக்கெல்லாம் மீச்சியம் எடுத்திங்க அப்படின்னா மீச்சியம் எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 சொல்லுவோம். இந்த 24ஆல் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வகுத்து விடுங்க.
வகுத்துட்டிங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், வகுத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வரும், P வகுத்தல் 4 ஈக்குவல் டு Q வகுத்தல் 8 ஈக்குவல் டு R வகுத்தல் 3. இந்த எழுத்துக்கு கீழே சரியா, நியூமரேட்டருக்கு கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் இதனோட ரேஷியோ. சரிங்களா, இப்போ இது ஈக்குவல் டு கேன்னு எடுத்தீங்க அப்படின்னா கேவோட மதிப்பு ஒன்று வரும், ஆன்சர் இதுதான். சரிங்களா, அப்போது PQR இதனுடைய ரேஷியோ என்ன, 4:8:3. டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 15. ஸோ 15x மதிப்பு எவ்வளவு, 4800 ரூபாய். அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 3x தான் தேவை. ஸோ 5ஆல் 2 பக்கமும் வகுத்துட்டீங்க, 2 பக்கமும் 5ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 9 45. சரிங்களா, மிச்சம் 3 6 30 60. சரிங்களா, 30 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6, அடுத்து 0. 3x மதிப்பு 9600 சொல்லி வரும். இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேம் எல்லாமே இதாக கொடுத்தாங்கன்னா இது இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் மீச்சியம் எடுங்க, மீச்சியம் எடுத்து இதை பூரா வகுத்து விடுங்க. சரி, அந்த மீச்சியம் அந்த எல்சிமாவில் வந்து இந்த நம்பர்ஸை வகுத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் இதனுடைய ரேஷியோ. சரிங்களா, அப்போ மொத்தமாக வந்து 15x மதிப்பு 4800 அப்படின்னா நமக்கு தேவை 3x மதிப்பு, ஆரோட மதிப்பு 3x தான். சரிங்களா, அப்போது 3x மதிப்பு 960 சொல்லி வரும். சரிங்களா, அடுத்து கொடுக்கப்பட்டதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 28 வகுத்தல் 39, 21 வகுத்தல் 49, 20 வகுத்தல் 51, அடுத்து 22 வகுத்தல் 47. சரிங்களா, ஸ்மாலஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சரிங்களா, 28க்கும் 39க்கும் வித்தியாசம் 11, 21க்கும் 49க்கு வித்தியாசம் 28, 31. சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே 25. இதில் யாருடைய மதிப்பு வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்கோ, யார் 2 பேத்துக்கு இடையில் வந்து வித்தியாசம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். சரிங்களா, அப்போ ஆன்சர் 20:51ன்றது ஆன்சர். ஹையஸ்ட் வேல்யூஸ் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் 2 பேத்துக்கு இடையிலே வந்து ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். சரிங்களா, அடுத்த கணக்கு 86க்கு அப்புறம் 87வது கணக்கு ஒரு கணக்கு இருக்குது. 87வது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 56 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 64 ரூபா. அப்படின்னா பிரின்சிபல் என்ன சொல்லி கேட்குறாங்க, 2 வருஷத்துக்கு 56 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வரும், ஒரு வருஷத்துக்கு 28 ரூபாய். அப்போது ஃபஸ்ட் இயர் இங்கே செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயரில் 28, 2வது வருஷம் 28 அப்படின்னா 56. ஸோ இங்கே வந்து மீதி எவ்வளோ இருக்கும், 2வது வருஷம் 58, 56 கூட்டல் 8 ஈக்குவல் டு 64 ரூபாயா. 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 28 ரூபா, 2வது வருஷம் 28 ரூபா, மிச்சம் இருக்கிற 8 ரூபா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அப்போது இங்கே பிரின்சிபல், இந்த பிரின்சிபல்லேருந்து கிடைக்கிறது இந்த வட்டி. சரிங்களா, இந்த வட்டியை பிரின்சிபல் வச்சு கிடைக்கிறது தான் இந்த வட்டி. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு வட்டி எவ்வளவு 8 ரூபா, அசல் எவ்வளவு 28 ரூபா இன்ட்டு 100. சரிங்களா, அப்போ அழி எடுத்தீங்க அப்படின்னா ஈர்னாங்க 8, 7 68. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 200 வகுத்தல் 7. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 200 வகுத்தல் 7. அப்போது இந்த பிரின்சிபல் வந்து 200 வகுத்தல் 7 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தானே வந்து 28 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ பிரின்சிபல் இன்ட்டு 200 வகுத்தல் 7 இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால ஈக்குவல் டு, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100. நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் தான் தேவை. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100, எஸ்ஐ இன்ட்டு 100 சமம் 100 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஸ், எஸ்ஐ இன்ட்டு 100 இன்ட்டு இன்ட்டு வராது, எஸ்ஐ இன்ட்டு 100 வகுத்தல் ரேட் இன்ட்டு டைம். சரிங்களா, எஸ்ஐ எவ்வளவு 28 ரூபா. சரிங்களா, இன்ட்டு 100 வகுத்தல் ரேட் எவ்வளவு 200 அப்பான் 7. அப்போ 7 இன்ட்டு டைம் எவ்வளோ, ஒரு வருஷம். ஸோ அடி எடுத்திங்கன்னா 2க்கு 2 0. ஸோ இங்கே அடி எடுத்திங்க அப்படின்னா 14. இந்த கீழே வகுத்தில் இருக்க 7 மேலே போகும். ஸோ 14 இன்ட்டு 7, 14 7
98 தான் ஆன்சர் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு ஒரு 30 புக்கினுடைய விற்பனை விலை 30 புத்தகங்களுடைய விற்பனை விலை வந்து 45 புத்தகங்களுடைய அடக்க விலைக்கு சமம் அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்பி வகுத்தல் சிபி 45 வகுத்தல் 30 சொல்லி வருமா? அப்போது சிபி 30லேருந்து எஸ்பி 15 ரூபா வந்து கூடி இருக்குது. சரிங்களா? அப்போது ப்ராஃபிட்டு அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15 ரூபா கூடி இருக்குது. எதுலேருந்து கூடி இருக்குது? 30 ரூபாலேருந்து கூடி இருக்குது. இன்ட்டு 100 ஈக்குவல் டு 50% வந்து கெயின் ஆகிருக்கும். சரிங்களா? 50% வந்து லாபம் கிடச்சிருக்கும். அவ்வளோதாங்க. எத்தனை கணக்கு? 88வது கணக்கு. அடுத்து ஒரே ஒரு கணக்கு இருக்குது, அது ஃபார்முலா பேஸ்டு கணக்கு. சரிங்களா? ஒரே ஒரு கணக்கு 99வது கணக்கு. ஒரே ஃபார்முலாவில் எத்தனை a + b + c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் படிங்கன்னா இது ஆன்சர். ஒரே ஃபார்முலாவில் 3 மார்க் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஃபார்முலா நல்லா படிக்கணும்ப்பா. இயற்கணித ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி சேம் டைப்பில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.